ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேலை 4:30 to 6 ராகு காலம். பைரவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஞாயிறு செய்யலாம் அந்த பைரவருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அம்மா செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு நாள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செஞ்சாங்க. ஏன்னா நான் அந்த நாள் கோயிலுக்கு போகிறனால வாமான்னு கூப்பிட்டு போனேன். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாங்க. இது மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஒரு பரிகாரமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவங்க வந்து இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு அந்த நம்ம பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குதோ அவங்க வந்து கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு பரிகாரம் ஒரு 5-6 பரிகாரம் இருக்குது சொல்கிறேன். அவங்கவுங்க எந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகுதோ செய்யட்டும். இல்லைன்னா கடன் வரணும் அப்படின்னா எங்கிட்ட அவங்க பர்த் சார்ட் கொடுக்கட்டும். அவங்களுக்கு உண்டான வழிமுறையை நான் சொல்லித்தரேன், செய்யட்டும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, ஒரு வெள்ளை துணியில் நைருதி மூளை, நம்ம வீட்டில் இருக்கிற நைருதி மூளைனா கன்னி மூளை, தென்மேற்கு மூளைன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மூளையும் ஒரே மூளைக்கு சொல்கிற பேர் தான். நைருதி மூளை, கன்னி மூளை, தென்மேற்கு மூளை, அந்த மூளை தான். அதாவது தென்மேற்கு மூளையில் இந்து உப்பு, எள்ளு, வெள்ளை துணியில் கட்டி வெந்தயம் 3ஐயும் கட்டி ஒரு பவுலில் வச்சு ஒரு பவுலுக்குள்ளே அதை வச்சு தென்மேற்கு மூலையில் கொண்டு வச்சுட்டு வந்துடணும். நம்ம வீட்டிலையே தென்மேற்கு மூலையில். எதுக்காக தென்மேற்கு மூலையில் வைக்கிறதுனா, தென்மேற்கு தான் வந்து ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய ஸ்தானம். அதாவது மின்காந்த அலைகளை, அதாவது அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய வரவு வரும்.